திஸ் இஸ் ஏ டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி அடிச்சுட்டு எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். முடிச்சிட்ட பிறகு கண்ட்ரோல் டி அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிரும். ஸோ திருப்பி நீங்கள் போய் கேட் நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி கொடுத்தீங்கன்னாக்கா ஹை திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைல் கண்டென்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாரம் இப்சமில் பெரிய ஃபைல் கண்டென்ட் இருக்குது. அந்த ஃபைல் கண்டென்ட் உங்களால் ஃபுல்லாகவும் படிக்க முடியாது. ஒரே டைம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் கூட நீங்கள் வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுலாம். ஸோ லெஸ் என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஒரு ஸ்க்ரீனில் எவ்வளோ வருமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த இதுக்கு நீங்கள் வந்து அடுத்த இதை லோட் பண்ணாது. ஓகே, நீங்கள் அடுத்தது கீழே டவுன் வர ப்ரெஸ் பண்ண தான் உங்களுக்கு மூவ் ஆகும். நீங்கள் திருப்பி மேலே வரணும்னா நீங்கள் மேலே பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஸ் மாதிரியே உங்களுக்கு வந்து மோருன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயங்களும் இருக்குது. மோர் என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே லோட் பண்ணிடும். கீழே இந்த மோருங்கிற சிம்பிளும் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு மெமரியில் லோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ திஸ் இஸ் த கேட் கமாண்ட். யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ நம்ம நாளைக்கு இன்னொரு கமாண்டோட நம்ம சந்திக்கலாம்.